தூத்துக்குடியில் கடந்த 2 நாட்களாக பெய்த பெருமழையில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியே இப்போ சூழ்ந்துருச்சு. தண்ணி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா பகுதியிலும். அந்த பகுதியில் குறிப்பாக சொல்லணும்னா தூத்துக்குடி மாநகராட்சி பக்கத்தில் உள்ள ஸ்டேட் பேங்க் காலனி வந்து ஃபுல்லாக முழுகிருச்சு. அந்த பகுதி மக்களை போய் இப்போ போட்டில் போய் தான் மீட்டுட்டு வராங்க. ஆனால் போட்டில் மீட்டு அரசு போய் ஒரு பக்கம் போட்டில் மீட்டாலும் அந்த பகுதியில் வாழ்கிற ஆப்ரஹாம்ன்ற ஒருத்தர் வந்து ஜேஜிபி இந்த இயந்திரங்களாக வச்சு தொழில் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற பார்த்தா அவர் என்ன பண்ணார்னா தன்னோட சொந்த செலவில் ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து அந்த ஜேஜிபிக்கு டீசல் போட்டு அந்த ஜேஜிபி எடுத்துகிட்டு போயிட்டு பக்கெட்டில் மூலம் வந்து அந்த மக்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிவாரண முகாம்களையும் அவங்க வீட்டுகளிலையும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் நம்மக்கிட்ட இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் சொல்லுங்கள், நீங்கள் வந்து என்ன எப்படி மக்களை இப்போ மீட்டுட்டு வரீங்க? அவங்களுக்கு உங்களை எப்படி தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார். தொடர்பு வந்து ஒரு ஸ்டாண்டு இருக்குது எங்களுக்கு. பல்க்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அதில் நிப்பாட்டிருப்போம். யார் கூப்பிட்டாலும் நாங்கள் போய்க்கிறோம். கஷ்டப்பட்டவங்க யார் கூப்பிட்டாலும் போய்க்கிறோம். நாங்கள் பைசா இது வரைக்கும் வாங்கினதில்லை. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு டீசல் போட்டிருப்பேன் 2 நாளைக்கு. டே நைட்டும் ஓட்டியிருக்கோம். மற்றபடி நான் வீட்டுக்கு போனதில்லை இன்ன வரைக்கும். எங்கள் வீடு முங்கிருச்சு. இப்போ என் ஃபேமிலி இப்போ தான் நான் எல்லா ஃபேமிலியும் கொண்டு ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக என் ஃபேமிலியை கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுருக்கேன். இப்போது திரும்பி நான் போகிறேன். அந்த பணிக்கு தான் போகணும். இனிமேல் என்கிட்ட போகிறதுக்கு பைசா கிடையாது. யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா கூட்டு போய் விடலாம். ஒரு 500 1000 ரூபா டீசல் போட்டாங்கன்னா கொண்டு போய் விடலாம். மற்றபடி கவர்மெண்ட்டு இன்னும் வரைக்கும் பிரச்சனை தரல. யார்கிட்டையும் நாங்கள் பைசாவும் வாங்கினதில்லை. இது வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு நான் 10,000 போட்டிருக்கேன் என்னோடய செலவில். என்னோடய வண்டியெல்லாம் முங்கிருச்சு. காரு பைக்கு எல்லாம் முங்கிருச்சு. வீடும் முங்கிருச்சு. எல்லாமே போயிடுச்சு. இருந்தாலும் என்னோடய சேமிப்பில் 10,000 போட்டிருக்கு. இப்போ வீடே முழுகிருச்சு. உங்கள் மனைவிகளே வெள்ளத்தில் இருக்காங்க. அதை அவங்கள நீங்கள் முதல்ல மீட்டாமல் மக்களை எப்படி மீட்டணும்னு உங்களுக்கு அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? இல்லை ஃபஸ்ட்டு நான் அவங்கள மீட்டுட்டேன். நைட்டே மீட்டினேன். 1 மணிக்கு நைட்டே மீட்டு கொண்டு போய் விட்டாச்சு. அவங்கள மீட்டு கொண்டு போய் ஒரு வீட்டில் சேஃப்டியாக விட்டதுக்கப்புறம் தான் 2வது போனேன். முதல்ல என் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த ஃபேமிலி நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஃபேமிலியை பார்க்கும்போது விடிஞ்சிருச்சு. 7 மணி ஆயிடுச்சு. அதுலேருந்து விடாமல் பண்ணி தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஏதாவது போய் நின்று எடுத்து சாப்பிட வேண்டியது. ஆனால் இருந்தாலும் நான் தொழில் பண்ணுறேன். இந்த மாதிரி நிலைமை வந்தே கிடையாது. ஒரு ஆள்கிட்ட கையேந்தி சாப்பிட்ற அளவுக்கு வந்துடுச்சு. மக்கள்லாம் இப்போ பார்க்குறீங்க, நீங்கள் ஜேஜிபியில் போகும்போது வீட்டிலேருந்து அவங்க என்ன மாதிரி கூப்பிட்றாங்க? அவளுக்கு உணவு சாப்பாடு இந்த மாதிரி தேவை நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் ஜேஜிபியில் போகும்போது இப்போ ஒருத்தர் கூப்பிட்றீங்க, அதே டயத்தில் இன்னொருத்தர் கூப்பிட்றாங்க. அப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது? என்னோடய பக்கெட்டு வண்டி பேனட்டு எல்லாத்துலேயுமே ஏற்றிடுவோம். எவ்வளோ தூரம் ஏற்ற முடியுமோ ஏற்றி கொண்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் டைம் போயிட்டு வருவோம். போக முடியாத சுச்சுவேஷனில் போக முடியாது, போட்டு போவோம். மற்றபடி எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைய முதற்கொண்டு பெரியாள் முதற்கொண்டு பக்கெட்டில் வச்சு கொண்டு வந்துட்டார். மீட்டுட்டு வந்ததுலேயே ரொம்ப கஷ்டமானவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக குழந்தை பெரியவங்கள உங்களை பாதித்தது என்ன சம்பவம் இப்போ மீட்டுட்டு வந்தது? அது பாதித்தது 1 2 கிடையாதுங்க. அது 100 150 இருக்கும். எல்லோரும் வந்து என்னை தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க. கையெடுத்து கும்பிட்டு போயிருக்காங்க. நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி. கொடுக்குறவங்ககிட்ட வாங்கிக்கிடுவேன். ஏதோ ஒரு 500 50 இது வரைக்கும் தான் கொடுக்குறவங்ககிட்ட டீசல் போட்டுக்கிறேன். இனிமேல் 2 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் போடுறேன். இதுக்கப்புறம் என்ன பைசா கிடையாது. இனிமேல் நான் அந்த பைசா கட்டுறதுக்கு லேட் ஆகும். இனிமேல் கொடுத்தா 500 1000 கொடுத்தா டீசலை போட்டு ரெக்கவர் பண்ணிக்கிறோம். மற்றபடி அதிகமாக கேட்குற மாதிரிலாம் நமக்கு கிடையாது. ஒரு மனப்பான்மையோடு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட சமூக ஆர்வலர்களும் தன்னார்வலர்களும் அவங்க சொந்த செலவில் தூத்துக்குடியில் வந்து நிறையா பேர்த்த காப்பாற்றிட்டு வர்றாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு ஒரு 3 நாளாக மீட்டுட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குற வந்து பெரியவர்களோ ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து உதவ வேணும். இவங்க கோரிக்கை வச்சா இவங்களுக்கு உதவுறதுக்கு டீசல் போகிறதுக்கு பணம் கொடுக்கும் பட்சத்தில் வந்தீங்கன்னா இவங்களால் இன்னும் நிறையா பேர்த்த மீட்ட முடியும்னு இவங்க உறுதியளிக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.